நத்திங் டு வரி. 2 குழந்தைங்களும் நல்லாவே இருக்காங்க. அனீஷ், நான் வீல் சேர் கொண்டு வர சொல்றேன். நீங்க அதுல வச்சு கூட்டிட்டு போங்க. எதுக்கு டாக்டர் வீணா வீல் சேர்லாம்? அதான் நான் இருக்கனே. ஏங்க, வாயை விட்டுட்டு சும்மா இருங்க. இந்த மாதிரி நேரத்துல 2 நாளைக்கு அவங்க நடக்கக்கூடாது. புரியுது டாக்டர். நடக்க தானே கூடாது. நான் என் கையால தூக்கிட்டு போறேன். அது உங்க விருப்பம். பட் ஹாஸ்பிடல் ரூல்ஸ் வீல் சேர் நாங்க குடுத்து விடுவோம். ஐயோ டாக்டர், நீங்க எடுத்துட்டு வாங்க, இவர் கிடக்குறாரு. அதெல்லாம் எதுவும் வேணாம் டாக்டர். 2, 3 நாளைக்கு தானே. இவள நான் கையிலேயே எங்கனாலும் தூக்கிட்டு போயிருவேன். அது உங்க விருப்பம். சரி ஐஷு, இனிமே பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க. இப்ப நீங்க ஒரு உயிர் இல்ல, மொத்தத்துல 3 உயிர். அதனால பார்த்து ரொம்ப கவனமா இருக்கணும். ம், சரிங்க டாக்டர். டேக் கேர். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? இந்த மாதிரி நேரத்துல எவ்வளவு நாள் என்ன தூக்கிட்டு திரிவேன்? பேசாம அவர் கொடுக்கிற வீல் சேரையாவது வாங்கிருக்கலாம். ஒரு 3 நாளைக்கு நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். பொண்டாட்டி, உனக்கு தான் புருஷன் நான் இருக்கனே. அப்புறம் எதுக்கு வீல் சேர்லாம்? உன்னை எப்படி கையில தாங்குன்னு தாங்குற பாரு. பாத்து, தாங்கி 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 கீழே விழுந்துற போறேன். மூணு பேராளா? சரி சரி, என்னை எப்பனாலும் திட்டிக்கலாம். நீ எப்படா வீட்டுக்கு வருவேன்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வா போலாம். ம், சரி. பார்த்து மெதுவா தூக்கு என்ன? கீழே கீது போட்டுறாதீங்க. 2 குழந்தைங்களும் சேஃபா இருக்கணும். ஆமா தாயி, அதெல்லாம் கீழே போட மாட்டேன். பயப்படாம வா. தாண்டி தம்மா துண்டு இருக்கா. ஆனா சரியான வெயிட் கட்டுதான். ஏங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. வயித்துல 2 குட்டீஸும் இருக்குல்ல, அதனாலதான் வெயிட் தெரியுது. இப்படி சொல்லி கண்ணு வச்சிடாதீங்க. ஆமா, கண்ணு மூக்கு காதெல்லாம் வைக்கிறாங்க. ஆள பாராளா. இல்லங்க, இந்த மாதிரி நேரத்துல வெயிட்டா இருக்கேன் குண்டா இருக்கேன்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதான் சொன்னேன். சரி, சீக்கிரம் வாங்க போலாம். ஹாஸ்பிட்டல்ல 3 நாளா ஒரே இடத்துல இருந்திருந்து மனசே ஒரு மாதிரி இருக்கு. ஏண்டி, எதுக்கு இந்த அவசரம்? பொறுமையா போலாம் இரு. வீட்டுக்கு போய் நமக்கு என்ன வேற வேலையா இருக்கு? நீங்க வேற மாசமா இருக்கீங்க. ஒரு வேலையும் பண்ண முடியாது. நான் மாசமா இருக்கிறதுக்கும் நீங்க வேலை பார்க்கறதுக்கும் என்ன சம்பந்தம்? அதெல்லாம் சம்மந்தம் இருக்கு. சொன்னா உனக்கு புரியாது. ம், என்னன்னு சொல்லுங்களேன், புரிஞ்சுப்போம். 2 குட்டி பாப்பா தான் வயித்துல இருக்காங்க. இன்னும் 2 கிரியேட் பண்றதுக்கு என்னது? கிரியேட் பண்ண போறீங்களா? யோ, இது என்ன அச்சடிக்கிற மிஷினா? ரெண்டு ரெண்டா எடுத்து ரிலீஸ் பண்றதுக்கு? குழந்தையா? இவங்க 2 பேரும் பெத்தெடுக்கிறதுக்குள்ள நான் என்ன பாடலாம் பட போறேனோ தெரியல. இதுல நீ அடுத்துன்னு போற. சரி சரி, இப்ப இல்லனாலும் ஃபியூச்சர்ல உண்டுல்ல. ம், நாம் இருவர் நமக்கு இருவர். போதும் 2. என்னடி, நான் வேற பெரிய பெரிய கனவுலாம் கண்டு வச்சிருக்கேன். நீ 2 போதுங்கிற. என்னது பெரிய பெரிய கனவா? அப்படி என்ன கனவு? ஒரு 10, 15 குழந்தைங்கள பெத்தெடுத்து. என்ன, கிரிக்கெட் டீம் உருவாக்க போறியா? அட, இது கூட நல்லா இருக்குல்ல. இருக்கும் இருக்கும், ஏன் இருக்காது? உனக்கு வேணா வேற வேலை இல்லாம இருக்கலாம். எனக்கெல்லாம் அடுத்தடுத்து நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு. இந்த குழந்தைய பேத்து முடிச்சுட்டு அடுத்து நான் ஒர்க் போகணும். அதுலதான் என்னோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப என் 2 தங்கத்தையும் பத்திரமா பெத்தெடுத்து கொடுங்க. அப்பன்னா நான் தங்கம் இல்லையா? நீ அதுக்கும் மேலடி, என் வைரம். சரி சரி, கதை விட்டுறதெல்லாம் போதும். வாங்க போலாம். ரொம்ப நேரம் நின்னுட்டு இருக்கோம். போலாம். கையில் மிதக்கும் கனவானி, கை கால் முளைத்த காற்றானி, கையில் ஏந்தியும் கனக்கவில்லையே, நூறையால் செய்த சிலையானி. பா, உனக்கு எத்தனை முறை சொன்னாலும் புத்தியே வராதா? மாமா ரூமை விட்டு வெளியே போறியா இல்லையா? எப்படியும் மாமா இவ பேச்ச கேட்க மாட்டாரு. இவ எதுக்கு வீணா கத்திக்கிட்டு இருக்கா? பணம் தானே, இன்னைக்கு போனா நாளைக்கு சம்பாரிச்சுக்கலாம். பா, உன்னதான் சொல்றேன், வெளியே போ. பெத்த மகளாச்சேன்னு பொறுத்து பொறுத்து போனா ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பா, கத்தி நீயே அசிங்கப்பட்டு போயிடாத. அப்புறம் நீ பணத்தை திருடுறது மாமாக்கு மட்டும் இல்ல, குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிரும். நம்ம கிட்டதான் ஏக்கர் கணக்குல நிலம் சொத்து பத்தெல்லாம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த புத்தி? உன் மாமனோட சொத்து அவ்வளவும் உனக்கு வந்து சேர வேண்டியது. என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது அம்புட்டு நகை போட்டிருக்கேன். அதெல்லாம் வட்டியும் முதலமா வசூலிக்க வேண்டாம். ஒன்னு அவனுக்கு கட்டி கொடுத்தா மொத்த சொத்தையும் நம்ம தேர்த்துலான்னு பார்த்தேன். ஆனா அதுதான் எதுவும் இங்க நடக்காது போலியே. அந்த ஐஷுக்குன்னு உன் மாமன் தனியா எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கான். ஐஷுவும் இந்த வீட்டு பொண்ணு தானே? ரொம்ப நல்லவள மாதிரி என்கிட்ட நடிக்காத. வந்த புதுசுல அந்த ஐஷு இந்த வீட்டை விட்டு வெளியே போனாதான் உன் மாமனை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அவளை வீட்டை விட்டு துரத்துனவ தானே நீ. இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் கிளற? நானே அதை ஏன் பண்ணேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். என்னாலதான் அவங்க விருப்பமே இல்லாத வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏதோ இப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. அதை நினைச்சுதான் நானும் கொஞ்சம் மனசு ஆறுதல் படுத்திட்டு இருக்கேன். இப்ப எதுக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்துறேன்?
தயவு செஞ்சு எதையும் பேசாத. மாமா காதுல கீது விழுந்துற போகுது. நான் அதெல்லாம் பத்தி பேசக்கூடாதுனா நீயும் எதையும் கண்டுக்காம அமைதியா இரு. பணத்துக்காக தான் உன்னை மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிச்சேன். அந்த பணம் மட்டும் எனக்கு வந்து சேரலனா மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காம உனக்கு வேற ஒரு பணக்கார மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். நாண்டுகிட்டு செத்தாலும் சாவனை தவிர இன்னொருத்தன மனசார நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். சின்ன வயசுல இருந்து மாமா மேல உயிரை வச்சிருக்கேன். இங்க பாரு, ஓம் பணத்தாசையால ஏன் வாழ்க்கை அழிச்சிடாத. ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிரு. ஏதோ எனக்கு மட்டும் பணத்தாசை இருக்கிற மாதிரி பேசாத. அது உனக்குள்ளேயே தான் இருக்கு. அந்த ஐஷுவை பிளான் பண்ணி தானே இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன். அவ மனசை எந்த அளவுக்கு நோக்கெடுத்தேன். எல்லாத்துக்கும் காரணம் பணம் தானே. அவ இந்த வீட்டுல இருந்தா சொத்துல பாதி அவ பேருக்கு போயிரும். இது எல்லாத்தையும் நீயும் சேர்ந்து பண்ணிட்ட. இப்ப ரொம்ப நல்ல மாதிரி பேசுறா. சொல்றதெல்லாம் உண்மையாவே இருக்கலாம். ஆனா ஐஷு வெளியே போகணும்னு நினைச்சதுக்கு காரணம் என்னோட பணத்தாசை இல்ல. நான் மாமா மேல அம்பிட்டு காதல் வச்சிருந்தேன். எங்க அந்த பாசத்தை அவங்க பங்கு போட்டுருவாங்கிற பயத்துலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். எனக்கு இந்த பணம், நகை, சொத்து இது மேலாம் எனக்கு ஆசையே கிடையாது. எனக்கு என் மாமாவோட அன்பு முழுசா கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். அவர் எனக்கு வேணும்னு நினைச்சேன். அதனாலதான் அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு ஆசைப்பட்டேன். மொத்தபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நீ தேவையில்லாம எதையாவது பேசி பிரச்சனையை வளர்த்து விட்டுறாத. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அதே மாதிரி நான் தப்பு பண்ணிருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் அதன் தண்டனையை நான் அனுபவிச்சுதான் ஆகணும். அன்னைக்கு நான் அதை அனுபவிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு இப்ப என்னத்தையாவது பண்ணி வச்சிடாத. உன் வாழ்க்கை என்னன்னா எனக்கு என்ன? எனக்கு பணம் வந்து சேர்ந்தா போதும். நீ அமைதியா இருந்துட்டா நானும் உன்னை பத்தி வாயவே திறக்க மாட்டேன். அமைதியா இருந்துப்பேன். நீ எனக்கு அப்பா மாதிரியா பேசுற? ஏதோ வில்ல மாதிரி நடந்துக்கிற. பெத்த அப்பா இப்படி நடந்துப்பாங்களா? பணத்துக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம ஏன் வாழ்க்கையவே அழிக்க பாக்குற? இந்த காலத்துல பணம் தான் எல்லாமே. பணத்தை வச்சுதான் ஒருத்தரோட தரத்தையே எடை போடுறாங்க. இத்தனை வருஷத்துல உன் மாமா குடும்பம் என்னைக்காவது நம்மள வந்து பாத்துருக்குமா? அதுக்கு காரணமே அந்தஸ்து தான். இங்க பணம் தான் எல்லாமே. பணம் தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்குது. சும்மா என்னத்தையாவது பேசணுமேன்னு பேசாதப்பா. தயவு செஞ்சு இந்த எண்ணத்தை விட்டுரு. முதல்ல இந்த ரூமை விட்டு வெளியே போ. போறேன். அந்த ஐஷுக்கு மொத்த சொத்தையும் எழுதி கொடுத்துட்டு உன் மாமா உனக்கு நாமத்தை போடுவான். அன்னைக்கு புரியும். மாப்பிள்ள பேசினது அவ்வளத்தையும் கேட்டுப்பாரோ? முறைச்சிட்டு நிக்கிறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. எல்லாத்தையும் கேட்டுப்பாருன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள என்னதுங்க மாப்பிள்ள உள்ள வந்துட்டு அப்படி நிக்கிறீங்க? உள்ள போங்க. நான் உள்ள போறதெல்லாம் இருக்கட்டும். நீ உன் பொண்ணை கூட்டிட்டு ஒழுங்கு மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போயா. மாமா, மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. மாப்பிள்ள என்னாச்சுன்னு இப்ப கோவப்படுறீங்க? ஏதோ தெரியாம நடந்து போச்சு. எதையா தெரியாம நடந்தது? நீயும் உன் பொண்ணும் சேர்ந்து பிளான் போட்டு என் ஐஷுவை வெளியே அனுப்பியிருக்கீங்க. தூ, கேவலம் காசு பணத்துக்காக இப்படி ஒரு வேலை பாக்குறதுக்கு ரெண்டு பேரும் வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு போயிடலாம். நீலாம் அப்பாவாயா? மாமா, நடந்தது அவ்வளவும் தப்புதான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி காசு பணத்துக்காக எதையுமே பண்ணல. உங்க மேல உள்ள பாசத்துலதான். எதிரி பாசம்? நீ போட்டது அவ்வளவும் பேசும். ச்சே, ஒன்ன போய் நம்பி ஏமாத்திட்டனே. பாம்புக்கு எத்தனை நாள் நானே பாலை பார்த்திருக்கேன். எனக்காக விருப்பமே இல்லாத ஒருத்தன் கையால தாலி வாங்கியிருக்கா. அவளுக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். இது மட்டும்தான் நடந்துச்சா? இல்ல இன்னும் ஏதாவது பண்ணீங்களா? மாப்பிள்ள கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. என்னத்தையா பொறுமையா கேட்கணும்? வீட்டை விட்டு வெளியே போயா நீ. காவியா, என்னாச்சுமா? ஏன் அழுகுற? அதி, ஏன் அப்படி கத்திட்டு இருக்க? என்ன நடந்துச்சுன்னு உங்க ஆசை மருமகளே வாய் திறந்து சொல்லுவா, கேளுங்க. காவியா, என்னமா நடந்துச்சு? ஹேய் சொல்லுடி, நடந்தது அவ்வளவும் ஒண்ணு விடாம சொல்லு. ஆமாமா, நான் பண்ணது அவ்வளவும் தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. நான் எதையுமே வேணும்னே பண்ணல. ஏதோ புரியாம அப்படி நடந்துக்கிட்டேன். ஆனா இப்போ அப்படி இல்ல. எல்லா தப்பையும் நான் உணர்ந்து திருந்திதான் இருக்கேன். என்ன தப்பு பண்ண? எதுக்காக நின்று அழுதுகிட்டு இருக்க? அது ஒண்ணுமில்ல தங்கம். ஏதோ சின்ன சிறுசுக்கு சண்டை போட்டுட்டு இருக்குது. நம்ம எதுக்கு இதுல தலையிட்டுக்கிட்டு? வா போவோம். யோ, மாமனி கூட பார்க்க மாட்டேன். எதையாவது தூக்கி அடிச்சிட போறேன். ஹேய் சொல்லுடி, இத மட்டும்தான் பண்ணியா இல்ல இன்னும் ஏதாவது நடந்துச்சா? வாய் திறந்து மொத்தத்தையும் முழுசா சொல்லு. சின்ன வயசுல இருந்து உங்க மேல உயிரையே வச்சிருந்தேன். இந்த உயிரையே வச்சிருந்த கதையெல்லாம் விடு. ஐஷுவுக்கு நீ என்ன பண்ண அத மட்டும் சொல்லு. ஊர்ல இருந்து இங்க வரும்போது நான் எப்படி உங்க மேல பாசமா இருக்கணும், அதே மாதிரி நீங்களும் என் மேல மொத்த பாசத்தை காட்டுவீங்கன்னு பழைய எதிர்பார்ப்போட தான் வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா மாமா, அத்தை, நீங்க 3 பேருமே எதுக்கு எடுத்தாலும் ஐஷு ஐஷுன்னு அவங்க பேரையே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. காலையில விடிஞ்சதும் என் முகத்துல முழிக்கணும்னு உங்க முன்னாடி வந்து நின்னா கூட கண்ணை திறந்து பார்க்காம ஐஷுவை தான் தேடுவீங்க. உங்களோட மொத்த பாசமும் எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் ஐஷுவை இந்த வீட்டு வெளியே போகணும்னு சொல்லி மிரட்டினேன். இல்லைன்னா நான் உங்களை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க தான் அவங்கள போக அனுமதிக்கல. உடனே அனிஷை காதலிக்கிற மாதிரி நடிக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு வந்தாங்க.
என்னது, காதலிக்கிற மாதிரி நடிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தாளா? ஆமா, அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல அப்ப எதுவுமே இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்கேயோ பார்த்திருக்காங்க, அவ்வளவுதான். சும்மா நடிக்கிறதுக்காக தான் அவரை கூட்டிட்டு வந்தாங்க. ம், அப்புறம் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்க சுத்தமா விருப்பம் இல்ல. அதுக்குள்ளேயே நம்ம ரெண்டு பேரோட கல்யாணத்தை முடிச்சிட்டா இது ஒரு டிராமான்னு சொல்லி பிரிஞ்சிடலான்னு முடிவு எடுத்திருந்தாங்க. ஆனா நீங்க என்ன அப்ப கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இல்ல. அதுக்குள்ளேயே அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போனனால வேற வழியே இல்லாம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு வருஷத்துல பெரியதான் முடிவு எடுத்திருக்காங்க. ஏண்டி, உன்னோட ஒருத்தியோட சுயநலத்துக்காக என் ஃப்ரெண்டோட வாழ்க்கையவே அழிச்சிருக்கேன். மாமா, இது எல்லாமே உண்மைதான். இதெல்லாம் எவ்வளவு உண்மையோ அதே அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப காதலிக்கிறாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரை வச்சிருக்காங்க. அதை நீங்களே பாத்தீங்கல்ல. காதலிக்காம எப்படி மாமா குழந்தை? யாருக்கிட்ட தெரியும்? அவ திரும்பி இங்க வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நீ கட்டாயப்படுத்தி ஒன்ன வாழ சொன்னாலும் சொல்லியிருப்ப. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. அவங்க ரெண்டு பேரும் மனசார சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐஷோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நானுமே ஆசைப்படுறேன். யாரு? நீ ஆசைப்படுறியா? ஏண்டி, இதுக்கப்புறமா உன்னை நம்புறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது. ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே போயிருங்க. அத்தை, ப்ளீஸ் அத்தை, நீங்களாவது சொல்லுங்க. என்னம்மா சொல்ற? என்னத்த சொல்ற? உன்னை நம்பி வீட்டுக்குள்ள விட்டதுக்கு என் நெஞ்சில நெருப்பலி கொட்டியிருக்கேன். ஐஷு ஏன் பொண்ணு மாதிரி. அவளை குழந்தையில இருந்து பார்த்து பார்த்து நான் வளர்த்துருக்கேன். பார்வை இல்லாம அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு உனக்கு தெரியுமா? எல்லாம் முடிஞ்சு அவளுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குற நேரத்துல அவ வாழ்க்கை இப்படி செதுச்சிருக்க. இனி ஆதியே உன்னை மனுச்சு ஏத்துக்கிட்டாலும் என்னால உன்னை மனுச்சு ஏத்துக்கவே முடியாது. ஒரு பொண்ணு அறுத்துட்டு இன்னொரு பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துருக்க. வீட்டை விட்டு ஒழுங்கு மரியாதை ரெண்டு பேரும் வெளியே போயிருங்க. அவர் வரதுக்குள்ள வெளியே போயிருங்க. அவர் வந்தா இங்க ஒரு கொலையே விழும். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. வேணும்னு எதையும் பண்ணவே இல்லை. எதுவும் முட்டாள்தனமா தெரியாம பண்ணிட்டேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீலி கண்ணீரா வடிக்கிறேன். இப்ப வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளட்டுமா? என்ன தங்கச்சிமா, மாப்பிள்ளை தான் புரியாம பேசுறாருன்னா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? கூட பிறந்தவனா போயிட்டேங்கிறனால தான் இப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா இந்நேரத்துக்கு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியிருப்பேன். இன்னும் எனக்கு கழுத்து நின்னுட்டு இருக்கேன். நான் தான் சொன்னேன்ல, இங்க பாசம் பந்தம் எதுக்கும் வேலை கிடையாது. அவங்களுக்கு அந்த ஐஷு தான் முக்கியம். இனியும் நின்னுகிட்டு இருக்காம கிளம்பு, போலாம். மாமா, ஒரு முறை நான் சொல்றத கேளுங்க மாமா. அது ப்ளீஸ் அத்தை. கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுக்குள்ள நீயா போயிரு. உன்னை பாக்குறதுக்காக ஷைலு மேடம் வந்திருக்காங்க. எந்திரிச்சு வர போறியா இல்லையா? எனக்கு யாரையும் பாக்குறதுக்கு விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. ஏண்டா, ஒரு போலீஸ்னா என்னையும் எதிர்த்து பேசுறேன்? ஷைலு மேடம் உனக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. இப்ப வெளியே வர போறியா இல்லையா? நான் தான் யாரையும் பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்றேன்ல. நீ எந்த தப்புமே பண்ணாம தான் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேன்னு ஷைலு மேடம்க்கு தெரியும். அதனாலதான் உங்ககிட்ட பேசி பார்க்கலான்னு முயற்சி பண்றாங்க. நீ ஏதாவது வாயை திறந்தா மட்டும்தான் உண்மை வெளியே வரும். எனக்கு யார்கிட்டயும் பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. தப்பே பண்ணாம 5 வருஷம் என் குழந்தைய பிரிச்சு நான் தனியா இருந்துட்டேன். இனி ஒரு 5 வருஷம் தானே, நான் மொத்தமா இந்த தண்டனை அனுபவிச்சுட்டு அப்புறமே வெளியே வரேன். எனக்காக யாரும் வர வேண்டாம். இனிமே என்ன பார்க்க யாரும் வராதீங்க. என்னாச்சுல? இந்த முறையாவது பார்க்க அனுமதி தந்தாரா இல்லையா? இல்ல பாப்பா, எப்பவும் போலதான் காட்டு கத்து கத்துறான். மனசுக்குள்ள அவ்வளவு வேதனை இருக்கும்லண்ணே. தப்பே பண்ணாம இத்தனை வருஷமா தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காரு. அத ப்ரூவ் பண்றதுக்கும் நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. அவரும் வாய் திறந்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அந்த புத்தி அவனுக்குள்ள வேணும். அவன் எதுவும் சொல்லாம இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க பாவம்? விடுங்க பாப்பா, இவன் கெட கெட்டு போறான். இல்லண்ணே, அப்படிலாம் விட்டுற முடியாது. என் உயிரை காப்பாத்துறதுக்காக தான் அந்த பொண்ணு இறந்துச்சு. திடீர்னு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல. இவரு உள்ள போயிருக்காரு. இப்ப குழந்தை இவ்வளவு நாள் அனாதாசிரமத்துல இருந்துட்டு என்கிட்ட வந்து சேர்ந்திருக்கா. அண்ணே, குழந்தைய பத்தி நீங்க எதுவும் அவர்கிட்ட சொல்லலையே? இல்ல பாப்பா, அது எப்படி நான் சொல்லுவேன்? குழந்தை விஷயத்துல நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால அவன்கிட்ட எந்த உண்மையும் நான் சொல்லல. ம், சரிங்கண்ணே. ஏன் பாப்பா, உனக்கு இருக்கிற பவருக்கு தான் நீ உள்ள போய் பார்க்க முடியுமே. அப்புறம் என்ன, அவனோட அனுமதி யாருக்கு தேவை? ஏற்கனவே பயங்கர மன அழுத்தத்துல இருக்காரு. அதனாலதான் அவரை கட்டாயப்படுத்தி பார்க்க தோணல. சரி விடுங்க, நம்ம கிளம்பலாம். சரிங்க பாப்பா, இங்கே நிலங்க ஜீப் எடுத்துட்டு வந்துடுறேன். வீல் சேர்ல உட்கார வச்சு கூட்டிட்டு வர வேண்டியதானே? என் பொண்டாட்டி என்ன நோயாளியா வீல் சேர்ல உட்கார வச்சு கூட்டிட்டு வரதுக்கு? அவளை இனிமே எங்க போனாலும் இப்படி தூக்கிட்டு தான் போக போறேன். அவ மாசமா இருக்கான்னு தெரிஞ்சதுல இருந்து அவளை தூக்கிட்டு தான் தெரியறா. இதுல இப்படி வேற நடந்துருச்சு, நீ சும்மா இருப்பியா? உன் பொண்டாட்டி நீ தூக்கிட்டு திரி, உன்னை யார் கேட்க போறா? சரிம்மா, கொஞ்சம் வழிய விடுங்க. இருடா, 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கீங்க. சுத்தி போடுறேன், அப்புறம் உள்ள போவீங்களா? டேய் பாலா, பூசணிக்காய் எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? சீக்கிரம் வா. ஏண்டா, பூசணிக்காய் எடுத்துட்டு வர சொன்னா அரசணிக்காவை தூக்கிட்டு வந்திருக்கேன். அரசனிக்காவா? அம்மா நல்லா பாருங்க, இதுவும் பூசணிக்காய் தான். என்ன வெள்ளை கலர்ல இல்லாம மஞ்சள் கலர்ல இருக்கு, அவ்வளவுதான்.
டேய் அரசனிக்காவும் மஞ்ச பூசணிக்காவும் ஒண்ணுதான். இத விட்டுட்டு வெள்ளை பூசணிக்காய் எடுத்துட்டு வா. அததான் சுத்தி போட்டு உடைக்க முடியும். ஏமா எந்த பூசணிக்காவா இருந்தா என்ன, எதுவா இருந்தாலும் சுத்தி போட்டு உடைக்கலாம். இத புடிங்க. டேய் விளையாடாம போய் எடுத்துட்டு வாடா. டேய் சீக்கிரம்டா, கை வேற வலிக்குது. ஏன் மச்சான், சிஸ்டர் அவ்வளவு வெயிட்டா இருக்காங்களா என்ன? டேய் இப்பதான் வந்திருக்கேன், கோர்த்து விட்டுறாதா போ. இதுதான் ஹாஸ்பிடல்ல இருந்து வீல் சேர்ல வச்சு கூட்டிட்டு வான்னு சொன்னேன். நீ என்ன தூக்குறேன்னு சீனை போட்டுட்டா. இப்ப வெயிட்டா இருக்குன்னு வேற சொல்றியா? ஏய் அதெல்லாம் சும்மாடி. இதோ வந்தாச்சு. ஆமா இந்தாங்க. குடுறா. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போக. அம்மா பூஜா கண்ணை விட்டுட்டீங்களே, அதுதான் பொல்லாத கண்ணு. இத போய் முச்சந்தில போட்டு உடைச்சிட்டு வா. ம் சரிங்கம்மா. இன்னும் நின்னு பாத்துட்டே இருக்க. உன் பொண்டாட்டி கூட்டிட்டு இல்ல தூக்கிட்டு உள்ள போ. ம் சரிங்கம்மா. ஷபா, ஒரு வழியா ரூம் வந்துருச்சு. கொஞ்சம் இறக்கி விடுறீங்களா? இறக்கி விடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணு வேணும். என்ன வேணும்? இவ்வளவு நேரம் உனக்கு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தல்ல, நானும் உங்களை தூக்கிட்டு வர சொன்னேன். நீங்களா கொழுப்படுத்தி இதெல்லாம் பண்ணா நான் என்ன பண்ண முடியும்? ஏண்டி உன் மேல அன்பை கொட்டி கொட்டி தூக்கிட்டு வந்தா நீ என்னடா நக்கலா பண்ற? பாத்துங்க, ரொம்ப கொட்டிட போறீங்க, வலிக்கு போகுது. அடிங்க, உடம்பு கொஞ்சம் நல்லானதும் வாய் கொழுப்பும் சேர்ந்து கூட ஆரம்பிச்சிருது. தெரியுதுல, அப்ப இறக்கி விட்டுட்டு என்ன வேணாலும் பேசுங்க. முடியாது, இறக்கி விடுறதுக்கு முன்னாடி ஒண்ணு கூட, அப்பதான் விடுவேன். ஐயோ, இன்னும் விளையாடுறியா? இது என்ன நீ தூக்கிட்டு வந்ததுக்கு டிப்ஸா? இப்படி வேணாலும் நினைச்சுக்கோ. ரொம்ப ஓவரா தான் பண்றேன். சரி, கணக்கு காட்டு. கண்ணத்துல இல்ல, பின்ன எனக்கு கிஸ் நெத்தியில வேணும். அது எப்படி நெத்தியில? அது என்னமோ தெரியல, நெத்தியில கொடுக்கற முத்தம் தான் ரொம்ப ஸ்பெஷல், அன்போட அக்கறையோட இருக்கும். சரி ஓகே, கொடுத்துட்டா இறக்கி விட்டுவீங்கல்ல? பக்கா. அப்ப ஓகே. இப்படி உன்னை ஏந்திக்கோ இப்போ இறக்கி விடுறீங்களா? இந்திரலோகம் இப்போதைக்கு இது ஓகே, தேவைப்படும் போது கேட்பேன், அப்புறமா மீதி டிப்ஸ் கொடு. கொடுப்பேன். கணத்துலயும் ஒண்ணு வச்சுட்டு வைங்க, இறக்கி விடுங்க. நானும் சரி போனா போது, இன்னைக்கு ஒரு நாள் அமைதியா பேசலாம்னு பார்த்தா ரொம்ப ஊற பண்றீங்க. படையப்பா சௌந்தர்யா போய் நீலம் பெரிய வெளியே வர, உன்னை இறக்கி விடுறதா எனக்கும் நல்லது. இறங்குமா தாயே. அந்த பயம் இருக்கணும். பொருள்கள் எடை இழக்கும், நீரிலும் பொருள் எடை இழக்கும், காதலில் கூட எடை இழக்கும், இன்று கண்டேனடி. அட அட அட, இன்னும் ஒரு அழகு. அலிங்கு கல்லுக்கு பாலிஷ் போட்ட மாதிரி பல பலன்னு இருக்கான். ஆனா நம்மளதான் கொஞ்சம் கூட கொண்டுக்கவே மாட்டேங்கிறான். நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து எவ்வளவும் இது வரைக்கும் முடியாதுன்னு சொன்னதே இல்ல. இன்னைக்காவது ஒத்து வரான்னு பார்க்கலாம்.